பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாருப்பா? வாங்க அண்ணாச்சி. ஆமாம், அங்கே கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு? உட்காரலாம். கண்ணை முடிக்கணும். ஒம்பது மாத காலங்களாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் வேலை சம்பந்தமாக மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. கர்ப்பம் சம்பந்தமான மனக்குறைகளும் மனவேதனையும் இருக்கும். இது ஜென்ம பாவமா கிரக பலனாங்கிறது தெரியாமல் எத்தனையோ முயற்சிகள் இது நடக்கலையே கருப்பசாமி. உன் கோயிலுக்கு வந்தால் நடக்கும்னு சொன்னாங்க, நடத்தி தந்துருவியா? என் முப்பாட்டை உன்னைய நம்பி பல முறை கும்பிட்டு பல வெற்றிகள் அடைஞ்ச குடும்பத்தில் பிறந்தவன் தான் நான். இப்போ ஒன்றை நம்பி வந்திருக்கேன், எனக்கு நடக்குமான்னு கேட்குறேன். உண்மையா இல்லையா? கால் ஒன்றுவா பார்த்தீங்களா? முப்பாட்டமே நீ கும்பிட்டு இந்தாப்பா, ஜூன் மாதத்தில் வேலை சொந்தமான முடிவு கிடைக்கும். வைகாசியில் கர்ப்பம் சொந்தமானதுக்கு வெற்றி கிடைக்கும். ஜெயிச்சு தரேன். இப்போதைக்கு உத்தரவு இல்லை, அடுத்து பேசும். அடுத்த உத்தரவில் அடுத்து பேசும். டிங் டிங். கர்ப்பசாமிக்கு அப்படியா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. எந்த ஊரு? நல்லா இருப்பா, புதுக்கோட்டை. பிள்ளை எங்கே இருக்கு? ஏன் பேசினாளா? என்ன பேசுனா? கால் ஒன்று உட்கார். வீரன் அப்படின்னு ஒரு சாமி வராரு, அது என்ன சாமி? அது வீரன் அப்படின்னு ஒரு சாமி வரும். வீரன் வீரனாருன்னு கும்பிடுவீங்க தரானே? காலம் வீரனார் என்பது வேற, முண்டி வீரனுங்கிறது வேற, சண்டி வீரனுங்கிறது வேற. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். என் தங்கை காளி, அவளுடைய அருட்காட்சம் வீட்டுக்குள்ள இருக்கு. ஓராண்டு காலங்களாக பிள்ளையினுடைய வாழ்க்கையை அமைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன். அதுக்கு நேரங்களும் ஒத்து வரணும், பிள்ளையுடைய மனசும் கட்டுப்பட்டு வரணும். அதுதான் இப்போ பிரச்சனை. நேரம் கூட சரியாயிரும் போல் தெரிகிறது, வரன் கூட சரியாயிரும் தெரிகிறது. மனசு தான் சரியாக மாட்டுக்கு. சாமி சரி பண்ணி தரணும்னு கேட்குறேன். கால் வந்துவாங்க. கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும், காதலும் வாடும் தொடர்ந்திடும். கண்ட கண்ட பக்கம் தெரிஞ்ச கையும் காலும் துண்டு துண்டா நொங்கும்படி நேர்ந்திடும். வாங்க. மனது கொஞ்சம் சிதறடிக்கப்பட்டிருக்கு. பட்டணத்து வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைக்குரியது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டணத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க அதை ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துலேருந்து அங்கே போய் வாழும் பொழுது மனது சிதறிடுது. அந்த மனதை செம்மைப்படுத்த முடியுமா, அல்லது அந்த பாதையிலே தான் நாங்களும் போக வேண்டியது இருக்குமா அப்படிங்கிற குழப்பம் உங்கள் உள்மனத்தில் இருக்குது. உண்மையா? அவள் சந்தோஷமாக இருக்கட்டும்னு விட்டுருவோமா? கொண்டு வந்துடணும். இன்னொரு தரம் கால் வந்துடுறாங்க. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. அந்த மனதை பிரித்து கொண்டு வந்து சேர்க்கிறேன்.
உன் எண்ணத்தை நிறைவேற்றி தர மகளே. நல்லா இருக்கு. வயிறார சாப்பிட்டு போங்க. சந்தோஷம். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாருங்க. கர்பசாமி, நான் நினைச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? ஏன்னா அவனுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலையா? வா அப்போ. இன்னைக்கு பாட்டிலே வரலையே. வந்திருக்கா? எங்கேயெல்லாம் வச்சிருக்கிய? வணக்கம் தம்பி. வரல, கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. என்ன பழக்கம்லாம் உண்டு? கல்யாணம் முடிச்சிட்டியா? குடிப்பியாடா? வாரத்துக்கு ஒரு தரம் லேசா லேசா கால் வந்துட்டுவான். அம்மாவும் இல்லை அப்பாவும் இந்த வயதுக்கு மேலே அவங்க இருந்து என்ன செய்ய போகிறாங்க? இன்னொரு கால் வந்துடுவான். நீ அம்மா அப்பாவா ஆகு. வா உட்கார். ஒருத்தரை நம்பி தோற்று போயிட்டியடா. பணமும் போயிடுதடா. கையில் போட்டிருந்த வாத்தியும் கூட கக்கரா புக்கரான்னு ஆகிடுதடா. கால் வந்துட்டு ஆசைக்கு அகப்பட்டவன் எல்லாத்தையும் இழந்துருவான்டா. பாசத்தை வச்சவன் பகுத்தறிவை இழந்துருவான்டா. பக்தி வச்சவன் மட்டும்தான் எதையும் இழக்க மாட்டான். ஏன்? பகவான் யார்கிட்டையும் எதையும் கொடுக்கவே மாட்டான். உண்மையா இல்லையா? அதனால் பக்தி மனதை செலுத்து. நிமிர்ந்து உட்கார் பார்ப்போம். நல்ல இடத்துல பெண்ணை கொண்டு வந்து உன் வாழ்க்கையை அமைச்சு தரேன். உனக்கு தொழிலும் நடத்தி தரேன். வேறு என்னடா வேணும்? உன் தம்பி கொஞ்சம் உன் சொல்ல கேட்காம கொஞ்சம் விளையாட்டான். அவனை நான் போலீஸில் மாட்டாமல் காப்பாற்றி தந்துடுவேன். ஏன்னா அவன் மாட்டினா உன்னையே தான் கூப்பிடுவாங்க. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுடா. அடி வாங்க கூட உடம்புல பெறமில்லை. கால் பாவம். அந்த பேரும் பாவம் தான். வா, அவனுக்கும் ஒரு வருமானத்தை தந்து உனக்கும் வாழ்க்கையை தாரேன். இந்தாடா. 2ஆம் தரத்து பொண்ணு ஒருத்தி வருவா. அவளை கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ செம்மையாக இருப்ப. 3 மாதம் பொறுமையாக 3 மாதமும் என்ன பார்க்கலாம். கர்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? பிள்ளைக்கு திருமணம் சம்பந்தமாக நான் கூப்பிட்டுருக்க ஊர் தான் வரணும். அதான் அண்ணாச்சி முக்கியம். வெளிநாடு சொந்தமாக கேள்வி கேட்டது யாருப்பா? புதுக்கோட்டை உத்தரவு முடிந்து விட்டது, போலாம். கர்பசாமிக்கு கோயம்புத்தூர். நீங்க யார் சார்? புதுப்பேட்டை. வேண்டாம். கோயம்புத்தூர். நான் நடத்துகிற தொழில் அடிக்கடி தடையும் பிரச்சனையுமா இருக்கு. செப்பியாகி தள்ளு கேட்டு வந்தது யாரு? பாப்பா. என்ன தொழில் நடத்துறேன்? கால் வந்துவா. இது என்னடா கையில்? என்னது? ஓசரி. ஓசரி. வரலாம். ஒரு பேங்கில் கூப்பிட்டு ஒன்று பேசுனாங்களே, என்னடா பேசுனாங்க? கூப்பிட்டு பேசுவாங்க. எதுவும் வாங்கியிருக்கியா? கொஞ்சம் ஒரு 50 லட்சம் கிடைக்கும், வாங்கிக்கிடுதியா? எவ்வளோ வேணும்? சரி, கால் வந்து. கர்பசாமிக்கு உன் வியாபாரத்தை வெற்றியாக நடத்திருந்தா போதுமா? வேற என்ன வேணும்ப்பா? வெற்றி 1000 ரூபா, உத்தியோகம் கிடைச்சோம். சந்தோஷமா இரு, ஆனந்தமா இருடா மகனே, புண்ணியமாக வாழ்க்கை. கர்பசாமிக்கு தன்னுடைய இடம் சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையது யார்? பாப்பா. என்ன இடம்? என்ன செய்யணும்? அதை காலம். என் பிள்ளை வாழ்க்கை கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. அப்படி நின்று கொள்ளுங்கள், அப்படி நின்று கொள்ளுங்கள். உட்கார். இல்லை இல்லை, மனசு சாமிகிட்ட போகலை. பார்த்தாச்சு. நல்ல மன நிறைவாக கும்பிட்டு வாங்க பார்ப்போம்.
அக்ரிமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவன் வெளியூர் போயிருக்கானாம்லா, அவனை வர வச்சு உங்களுக்கு செம்மையாக முடிச்சுட்டு இருந்தா போதுமா? எவ்வளோ ரூபா வேணும் வெளியூர்? சரி, அதை ஒரு 1.5 மாதத்தில் உங்களுக்கு நான் வாங்கி தந்துடுறேன். இடமா கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு போகணும். அந்த இடத்துல வில்லங்க இருக்குடா தம்பி, அதில் இடம் வேணுமா? 3 வருஷம் கோர்ட்டுக்கு அலையலாமா? அப்போ பணத்தை வாங்கிட்டு வீட்டில் செம்மையாக இருக்க வேண்டியதுன்னு கால் வந்துடுவாங்க. வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குதா? அதான் பாட்டு எடுத்தேன். வேற என்னப்பா வேணும்? ஒரு இடத்த நான் விற்று தரேன், அதில் சில கோடிகளை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவேன், வெற்றியாகி தரேன். என்ன 2 மாதத்தில் விற்கும். என்னை பார்த்துட்டுப்பா. தொழில் இப்போதைக்கு இல்லைம்மா. என்ன தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே நினைக்காமலே ஆனந்தமாக நடக்கும், சந்தோஷமாக இருக்கும். போமா கால் வந்துப்பா. 3:30க்கு என்னைய பார்த்து போப்பா தம்பி, 3:30க்கு என்னைய பார்த்து போ. நீ இந்த வேளை தண்ணீர் செய்ய நேர்மை. என்ன வேண்டும் ஐயனுக்கு? காலம் நீ இந்த வேளை தண்ணீர் செய்ய நேர்மை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ? ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருளு. எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், ஊர் அம்மன்லேருந்து எல்லாத்தையும் கும்பிட்டேன். எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு தெய்வம் இருக்குது சாமி, அதையும் கும்பிட்டேன். ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு வழியை காட்டாமல் அவனால் எங்களுக்கு சிரமமாக இருக்கு. ஒரு நேரம் எங்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்கான், ஒரு தரம் எங்களுக்கு எதிரியாக மாறுதான். அவன் நல்லாயிட்டான்னா நீ எப்படியாவது உன் பொண்டாட்டி எப்படி காத்து இருந்துக்காப்பா, நாங்கள் கொஞ்சம் விலகிக்கிறோம்னாவது விலகி இருந்துக்கிடுவோம், இதை நடத்தா போதும். இத்தனை வயதுக்கு மேலே உழைச்சும் பிரயோஜனம்லாம் வாழ்ந்த சாமி வழி பண்ணி தாங்கன்னு கால் வந்துட்டாங்க. ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா கற்பகவல்லின். பையனை பார்த்தேன், நீங்கள் 2 கண்ணீர் ஒடிக்க எல்லாம் சரிதான். பையன் ஏற்கனவே ஒரு இடத்துல பழகி கொஞ்சம் மனத்தை குழப்பம் பண்ணி காசு பணத்தை இழந்து இடம் மாறி வேதனைப்பட்டு தான் வந்து கிடக்கிறான். மீண்டும் அதே நினைவிலிருந்து அவனால் உள்ளத்தை திருப்பி வாழ முடியலை. அதனால் உங்கள்கிட்ட சீரி நல்ல பாம்பு மாதிரி படக் படக் படக்குன்னு போட்டு அவன் உள்ளத்தை அடக்கி தெளிவு பண்ணி சித்திரை மாதத்துக்கு முன்னால் அவனுக்கு கல்யாணத்தை நடத்தி வாழ வச்சிருந்தா போதுமாப்பா. என்னையவே நினச்சி கண்ண முடி உட்காருங்க பார்ப்போம். இந்தாப்பா, தை மாதம் பெண் கிடைக்கும், சித்திரையில் கல்யாணம் நடக்கும். அதுவும் சந்தோஷம், வருமானம் கொடுத்தாச்சு, சந்தோஷம். மகா கணபதி கர்மசாமி, ஏற்கனவே இருக்கிற தொழிலும் சரியில்லை, அடுத்து என்ன நடத்தலாம்ங்கிறது ஒரு யோசனையில் இருக்கணும்னு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். தொழிலை பற்றி மனக்குழப்பம் யார்? வாங்க. என்ன தொழில் நடத்துகிறேன்? முட்டை வியாபாரம். பூ முட்டையா நல்ல முட்டையா? கால் வந்து நல்ல வேலை, தங்கமான வேலை, தங்கமான வேலை. வாப்பா, கழிந்த 2.25 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப மனவேதனைப்பட்டேன். இப்போ ஓராண்டு காலம் கொஞ்சம் குழப்பமான நிலைகளில் இருந்து இப்போ ஒரு 6 மாதம் வரவு செலவும் ஒன்றா இருக்கக்கூடிய அளவுக்கு தொழில் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு மாதமாக லாபமாக வராமல் சும்மா சும்மா அரைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறே தவிர வெற்றி கிடைக்கலையேன்னு வேதனைப்படுறேன். இவ்வளோதான விஷயம். கால் நான் பணம் கொடுத்துட்டோம்னா
அவனுக்கு லாபம் கிடைக்கும். அப்போ கொடுக்கணுமா வேண்டாமா சொல்லுங்கள் எல்லாரும். ஏன்னா ஒரு வியாபாரிக்கு எல்லாருடைய ஆறுதலும் தேவை. அதான் உங்கள் எல்லாருக்கும் கேட்குறேன், கொடுக்கலாமாப்பா? இந்தாடா பல லட்சங்களை பெற்று வெற்றி அடைவாய் மகனே, ஆனந்தமும் பெறுவாய். வேற என்ன வேணும்? அமைச்சு தானே 3 பேர் வருவாங்க போ. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி மனம் குமுறி போய் ஒருத்தி வந்திருக்கான். என்னம்மா பிரச்சனை அப்படி? இதான் இது உன் பிள்ளையா? எங்க இருக்கா சின்ன பொண்ணு? எல்லாம் முடிச்சிட்டாளா? காலில் வந்துட்டு வா. நீ யாரடா தம்பி? பெரிய பொண்ணு இந்த வீட்டம்மா. சரி உட்கார். வாமகளே பக்கத்தில் வாங்களே. கருப்பசாமி, நான் சாமி நல்லா கும்பிடுவேன், கடவுளுங்கிற ஒரு சக்தியை நம்புவேன். ஆனால் இந்த கருப்பசாமியை மாதிரி சில பேர்கள் சில கோயிலில் கொடுக்கக்கூடிய சில உத்தரவுகளை வாக்குகளை பெற்று நல்லா இருந்தவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி கேள்விப்பட்டதை நான் மனதில் வச்சுக்கிட்டு தான் உங்கள் கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். அதனால் எனக்கும் அது நடக்கணும் என்பது உன் உள்ளத்துக்குள்ள ஓடும். உண்மையா இல்லையா? கால் வந்துடுவாங்க 2 ஒன்று கால் வந்துடுவாங்க. நீ உட்காருமா, அவ்வளோதான் எந்திக்க முடியாதா? ஆசையே அலை போலே நாமெல்லாம் மதன் மேலே. குழந்தை இருக்காமா உங்களுக்கு? உன் மகன் சின்ன பிள்ளைய பார்த்தேன், மனசு அவ்வளவுக்கு சுத்தமாக இல்லை, மனம் குழம்பி போயிருக்கா. மனசு ஒரு பக்கமும் அவன் இருக்கிறது ஒரு பக்கமுமா இருக்கா. ஊர் சேர்ந்தும் என் உள்ள சேரலையே கருப்பசாமிங்கிறத மாதிரி அவள் உள்ளத்தை இன்னொரு இடத்துல அடமாற வச்சிருக்கிற. அங்கேருந்து திருப்பி கொண்டு உங்ககிட்ட தரணும். இதுதான் பிரச்சனை. போதுமில்ல? ஆனால் எப்ப எங்க புரிய? ஆனால் சொல்ல வேண்டாமா கருப்பசாமி? ஆனால் அடையாளம் எதுவும் கிடைச்சிருமோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு. புரியுதா? உனக்கு புரிஞ்சிருக்குமே. காலம் என்னடா ஆம்பளை பேர உனக்கும் புரியலையா? உனக்கு புரியாமல் இருக்கு, நல்லது தாண்டா, பிரச்சனை இல்லை. உட்கார். உன் பிள்ளையை சீராக்கி மனதை செம்மையாக்கி நல்ல முறையில் வாழ்க்கையை அமைச்சிருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வா பக்கத்தில் வா. இந்தாங்க வேற சாப்பாட்டுக்கு மேலே என்னையை பார்த்துட்டு போ. இந்தா அப்படி. உனக்கு என்னடா வேணும் தம்பி? கண்ணை மூடு. எலும்பு சகுகள் போன்றவைகள் வலி எடுத்து அதெல்லாம் தேய்த்து செம்மையாக்கி தர நல்லா இருப்போம்மா. நீ நினைத்த செல்வத்தை பெற்று ஆனந்தமாக இருப்பாயப்பா. வாழ்க்கை வர வச்சு தர. இப்போ ஒன்றா என் முன்னால் வந்துட்டீங்களா? சந்தியாச்சு. கர்ப்பசாமிக்கு சாமி என் பிள்ளைக்கு அறிவு இல்லையா, இல்லாட்டா அவன் மனதே அப்படித்தானா, அவளை செம்மையாக்க முடியாமல் கிடந்து தவிக்கிறேனே அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி ஒருத்தி கேட்க வந்திருக்கான். யார் அது? யாரு? இது உனக்கு அம்மாவா? அப்படி சொல்லு. கால் வந்துட்டுவா. யார் இது? மகன். நீங்க என்ன? இது யாரு? குழந்தை இருக்கா உங்களுக்கு? வேணுமா? உன் பேர் எப்படிடா? காசி வர குதிரை போகுது. காசிக்கு போயிருக்கியா? போயிட்டு வேண்டி இருக்கடா. ஆமா உட்காருமா. செம்மை நலம் அறியார் சிதடரோடு திரிவேலே. ஏன் அவங்க தரமாட்டாங்களா? மும்மை மலம் மறுவித்த முதலாய முதல்வன்தான் எம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் திவிகை ஏற்றி வைத்து
எம்மை எமக்கருளியவார் யார் அருள்வாரச் சோவே. திருவாசகத்தில் உள்ள பாட்டு சும்மா பாடுதோம்னு யாரும் நினச்சிக்கிடாதீங்க. பேர் என்ன பேர்? சுரபி. அமுத சுரபியா? வெறும் டாக்டர்கிட்ட செக் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? சைக்காட்டிஸ்ட் மாத்திரையா? என்ன படிச்சிருக்கிற? பிகாம் அக்கானிக்கல் பிஎஸ். அப்படியே உட்காரு பார்ப்போம். நிமிர்ந்து உட்காரு. தலை, கழுத்து போன்ற நரம்புகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அதில் தான் இருக்கு. இது வேற எதுவும் இவளுக்கு அதனால் மனசு பாதிக்கப்பட்டுவிட்டாள். நமக்கு இப்படி ஒரு குறை இருக்குது அப்படின்னு சைக்காலஜாவாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நரம்பியல் ஒரு சாதாரண நோய் தான், உனக்கு சரியாயிடும். அது மூளை இயலையோ உன் மன இயலையோ பாதிக்கவில்லை. நீ அதையே நினச்சிக்கிட்டு மனதை குழப்பிக்கிட்டு இருந்தனா அதுவே ஒரு பெரிய நோய். அதனால் நீ தைரியமாக இருக்கலாம். அது உன்னை ஒரு பொழுதும் பாதிக்க வைக்காது. கால் ஒன்று சொல்லலாம். மண்டலம் குந்துமிசை தென்றலும் வந்ததன வரலாம். உட்காருமா. இதனால் இவளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், சுறுசுறுப்பாக இருக்க விடாது. தானாக விரைவில் எதையும் செய்யக்கூடிய மனோநிலைகள், கவனக்குறைவுகள் இவ உள்ளத்தில் இருக்கும். இந்த கவனக்குறைவுகளுக்கும் இந்த நரம்பியர்களுக்கும் எதுவும் காரணம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்? இந்த நரம்பியல் என்பது சாதாரணமான ஒரு விஷயந்தான். அது சம்பந்தமான சிந்தனையில் இவளுடைய மனம் அப்செட் ஆகிடுது. அதனால தான் இவளுக்கு அதை சுறுசுறுப்பாக இருக்க முடியல. இன்னையிலிருந்து இந்த மனோசக்தியை நான் தூண்டி விட்டுருந்தேன். சுறுசுறுப்பாக இருக்க வச்சுருவோம். நரம்பியல் பிரச்சனையை தீர்த்துருவோம். போதுங்களா? கால் ஒன்று. உட்காருமா. மனதை சிதறடிக்கவில்லை என்றால் எல்லாமே சரியாக நடக்கும். மனதை சிதறடிக்கவில்லை என்றால் எல்லாம் சரியாக நடக்கும். கருப்பசாமி கூப்பிடுங்க. இன்னையிலிருந்து மனநிலைகள் மாறும். குடி 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 குடி. இதை தேய்ச்சி குளிச்சிரு. மன உணர்வுலேருந்து மாறிடும். ஆள் மனதில் உனக்கு நோய் இல்லைங்கிற உண்மையை நான் உணர்த்திட்டேன். செட் ஆயிடுவேன். போயிட்டு வா. வாழ்க மகளே. இந்தா செம்மையாரு. பல கோடியை சம்பாத்தியம் செய். உற்சாகமாக வாழ்வ. வா. வேற என்ன உனக்கு? சரியாக மங்களகரமான மாதம் தை மாதம். வைகாசி கூட நல்ல வாழ்க்கையை அமைச்சுட்டார. வேலையும் கிடையாது. புண்ணியப்படுங்க. பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுக்காங்க. என்ன பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்காங்கன்னு சொன்னேன். பிள்ளை தமிழ் பாடுகிறேன். எந்த ஊர் நீங்களாம்? எந்த ஊர்? கோயம்புத்தூர். குழந்தை வேண்டியவர்கள் கால் வந்துட்டு வாங்க. பழனிமலை கோவிலிலே பால் காவடி, பாலசுப்பிரமணியனுக்கு மச்ச காவடி. பழனிமலை முருகனை பார்த்துருக்கியாப்பா? நீ போயிருக்கியா? பழனிமலை முருகனை பற்றி இப்போ பாடுறேனே, என்ன காரணமாக இருக்கும்? என் பேர் சரவணன். உன் பேர் முருகப்பெருமானுடைய பேர். அதனால தான் பழனிமலை முருகனுக்கு பால் காவடின்னு சொன்னேன். இருக்கிறத பக்கத்தில் வா.
உன்னுடைய உள்மனதை கொஞ்சம் பார்க்கணுமே. கண்டம் கொடு பார்ப்போம். கால் ஒன்று போகலாம். நீ நின்னுக்காரா? ஜாதகங்களில் போய் பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இருக்குது, ஆனால் சர்ப்பம் சம்பந்தமான குறைகள் இருக்குங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஆனால் இந்த பிறவியில் எங்களுக்கு குழந்தை ஒரு பிள்ளை கிடைச்சாலும் போதும், அந்த பிள்ளை பாக்கியத்தோடு அந்த வாழ்க்கையை நிறைவு செஞ்சுக்கிட்டு உழைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். இப்போ மனதுக்குள்ள ஒரு பெரிய தாங்கலாக இருக்குது. இது அவருடைய குறையா என்னுடைய குறையா, அல்லது எங்களுக்கே முன்ஜென்மத்தில் எதுவும் பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சி உன் மனத்துக்குள்ளே இருக்கு. உண்மையா? பக்கத்தில் வா. எல்லா பாவமும் தீர்ந்தாச்சு. ஒரே ஒரு முறை ராமேஸ்வரம் குளிச்சுட்டு பழனிமலைக்கு போயிட்டு என்னைய வந்து பாருங்கள், பௌர்ணமிக்குள்ளே நடக்கணும். பௌர்ணமிக்கு வரும்பொழுது நிலமாலை முக்கணிகள் தரக்கோடு வந்து என்னை பார்த்தால் ஆம்பளை பையன் வரம் தருவேன். பெயர் மயில் வாகனன். அப்படி பாருங்க. என்ன பேர் வைக்கணும்? என்ன பேரு? ஆம்பளை பையன் பிறப்பான். ஏய் 2 மூண்டாட்டி கட்டுவான். சந்தோஷமாரு 2 மருமகளை வச்சு அடக்கு போ. நல்லா இருக்கா தந்தை, புண்ணியமா இருக்கு. நடத்துகிற தொழிலுக்கு வருமானம் தரணுங்களா? மகிழ்ச்சி பல்வாய். கர்மசாமிக்கு சாமி என் பிள்ளையுடைய மனநிலைகளை சீர்திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தது யாரு? பிள்ளைகளுடைய மனதை சீர்திருத்துன்னு கேட்டு. நான் வார்த்தையை புரியணும், நல்ல புரியணும். என் பிள்ளைகளுடைய மனதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கு, அந்த மனதை சீர்திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு கேட்டு வந்தவங்க யார்? இது இவனை பார்க்கிற இன்னசென்ட் பெல்லோ மாதிரி தெரியுது, இவனுக்கு எந்த பெண் கொடுப்பான் அப்படின்னு சிலர் பேசுறாங்களே. அப்போ இவனுக்கு உண்மையிலேயே மனநிலைகள் சரியில்லையா? அப்படி இல்லை, கிரகம் சரியில்லையா? இவன் பிறவியே இவ்வளவுதானா? நல்ல பொண்ணா கிடைக்குமா, நல்ல இவனை மாதிரியே தான் பொண்ணு கிடைக்குமான்னு ஒரு குழப்பம் இடத்துல. கால் விட்டுவாங்க. வரலாம். வேட்டியை கூட சில இடத்துல ஒழுங்காக கட்ட மாட்டேன். நல்லா கட்டுறாடே, ஒழுங்காக கட்டுறா. நம்ம என்னைக்குடா போய் சொன்னோம்? புரியுதா? அதனால் இவனுடைய மன அலைகள் சீர்திருந்துமா கருப்பசாமி? வேறு எதுவும் தெரப்பிகள் போகணுமா? தெரப்பிகள்லாம் போகண்டாம். இவனை சரி பண்ணணும். வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா? பக்கத்தில் வாடா, பக்கத்தில் வாடா. 1 2 3 நடுவுலேருந்து எண்ணு 3 எண்ணு. 1 2 3. 3ஆம் இடம் கழுத்து. கழுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்பு சுளுக்கு சம்பந்தமான வலிகள் இருக்கும், மூளை சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். சரி பண்ணி தந்துடுறேன், கவலையாக்கலாம். கால் ஒன்றா வா. கல்யாணம் ஒரு சரியாக்கி விடுவோம். எந்த பைத்தியார பெண் கொடுக்காமனு பார்ப்போம். காலில் விட்டுவா. இதே மாதிரி ஒரு பிள்ளை கடவுள் கொடுத்துருப்பான், அவளையே கல்யாணம் பண்ணி வைப்பான். என்ன தியாக மனப்பான்மை கொண்ட பெண் மக்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், இருப்பாங்கல்ல உலகத்தில். இவனுக்கு கல்யாணம் உண்டு, ஒரு குழந்தையும் உண்டு. என்ன வெற்றிகரமான வாழ்க்கை நடக்கும், இவனை செம்மையாச்சு. அதுக்கிடையில் உன் மகன் ரோட்டில் போகிறவரோட கிண்டல் பண்ணக்கூடிய புத்தி இருக்கு, செப்பையில் அடி வாங்குவான். போய் உள்ள என்ன போகாத, நில்ல போ. வெற்றி ஆயிருமா? கர்மசாமிக்கு கர்மசாமி நான் பட்ட கடனை தீர்த்து என்னை நல்லாக்குன்னு கட்டு வந்தது யாருப்பா? நான் பட்ட அண்ணாச்சி. உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா? பொம்பளை பிள்ளை இருக்கா? காலம். உனக்கு எத்தனை பொம்பளை பிள்ளை இருக்கு?
உனக்கு குழந்தையா இருக்கும், இவருக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கும். உங்கள் பொண்ணுக்கு எத்தனை வயசு? பொண்ணுக்கு 27 வயசு, கல்யாணம் ஆகி 2 பார்த்தியா கரெக்டாக இருக்கா காலம்.